ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடி கொட்டுதேன்னு கவலைப்படாதீங்க. முடி கவலைப்பட இன்னும் முடி அதிகமாக தான் கொட்டும். நல்ல ஹேர் க்ரோத் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நெல்லிக்காவை மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹேர் அளவுக்கு அதிகமாக கொட்டுறது, இளநரை பிரச்சனையாக இருக்குது, பொடுகு பிரச்சனையாக இருக்குது, முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஹேர் பிரச்சனைகள் அனைத்தும், முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வாகும். நான் இதெல்லாம் போட்டு தான் முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடி வளராமல் இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைக்கும் இந்த ஒரு மாஸ்க்கை சிரமாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே தான் நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் எல்லாமே ஹேர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸுகளை தான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கற்பூரவள்ளி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா கொடுப்பாங்க. ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனைகள் அதுகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு தீர்வாக இன்டேக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இது நம்மள இளநரையை தடுக்குங்க. இளநரை வராமல் தடுக்கும். இளநரை வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இளநரை மறையும். ப்ளஸ் முடி வளர்ச்சி நல்லா கருன்னு நல்லா முடி வளர்கிறதுக்கு இந்த கற்பூரவள்ளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த பொருள் அருகம்புல் தாங்க. அருகம்புல் வயிற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காலையில் இதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றாங்க. டாக்டர் சொல்கிறபடி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றாங்க. இதை நல்லா அலசி நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இந்த அருகம்புல் நமக்கு எதுக்கு பயன்பாடாக இருக்குது அப்படின்னா, பொடுகு பிரச்சனையில் நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, அரிப்பு, சிரங்கு, எரிச்சல், இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட தோல் நோய்களுக்கெல்லாம் அருகம்புல் சாறு 10 போடுவாங்க. அதனால் அருகம்புல் தலை முடி வளர்ச்சிக்கு சரியான ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க. அருகம்புல் சாறு நமக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தலைமுடிக்கு. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி மெலிவதையும் தடுத்து முடி கொட்டுறதையும் உங்களுக்கு நிறுத்தி கொடுக்கும். ப்ளஸ் பொடுகு பிரச்சனை, அரிப்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும். இதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கேன், என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் மா இலை. மா இலையில் இந்த பிஞ்சு இலையை எடுத்து புளி வச்சு உப்பு வச்சு சின்ன வயசுல சரி இப்போவும் சரி சாப்பிட்ருக்கேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெல்ல மெல்ல இப்போ நமக்கு இலம் வேண்டாம். நல்லா முத்தின இலைகளாக ஒரு 10 இலைகள் எடுத்திருக்கேன். இந்த மா இலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6, அப்புறம் வைட்டமின் சி, வைட்டமின் ஈன்னு அத்தனை சத்துக்கள் இருக்குங்க. மாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது குறையாமல் இதுலேயும் இலைகள்லேயும் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப்பு நுண்குழாய்களை திறக்க செய்கிறதோட மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சைடுகள் நிறையா இருக்குது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சியை அதிவேகமாக பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க மா இலை. உங்களுக்கு மா இலை கிடைக்கலன்னா, இந்த பொருட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். வாங்கி நீங்கள் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை சிரமாக கூட யூஸ் பண்ணலாம்.
ஆக மொத்தத்தில இந்த யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பொடுகு தொல்லை, முடி கொட்டுற பிரச்சனை, முடி சன்னமாகுது, சொட்ட தலையா இருக்கு, சொட்ட தலையில முடி வளர்றதுக்கு கூட இந்த 3 இன்கிரீடியன்ட் போதுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த மா இலையோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பரா மணமா இருக்கிறதோட இல்ல, இது எல்லாமே இன்டேக்கா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தாங்க. அதனால தலைக்கு நீங்க போட்டுட்டு வரும்போது, சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மா இலை வந்து ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்திருக்கு. இவ்ளோ வைட்டமின்ஸ்கள் அவ்ளோ நிறைஞ்சிருக்குங்க. மா இலை வந்து நம்ம மசாஜ் குடுக்கும்போது, முடி சொட்டையான இடத்துல கூட முடிகள் முளைக்குங்க. அருகம்புல்லுக்கும் இதே பண்பு இருக்கு. கற்பூரவள்ளிக்கும் இதே பண்பு இருக்கு. கற்பூரவள்ளி இளநரைய தடுக்குங்க. இளநரை வராம இருக்குங்க. இளநரை வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த மாரி நீங்க மாஸ்க்காவோ, இல்ல செரமாவோ யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாறுறதுக்கு உங்களுக்கு கருமையா மாறி ரிசல்ட்டு சூப்பரா தருங்க. இந்த மாரி இதனுடைய சாறுகள் மட்டும் எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இத வந்து ஃப்ரிட்ஜில நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. அருகம்புல் சாறு உடம்பு குறைக்கிறதுக்கு குடிப்பாங்க. ப்ளஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வயிற சுத்தப்படுத்துறதுக்கும் அருகம்புல் சாறு அவ்வளோ ஒரு பயன் தருதுங்க. இந்த 3மே செம்மையான ஒரு சூப்பரான பொருளுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இத வந்து நான் வந்து கிடைக்கிறதில்ல. நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்களும் இது கிடைச்சதுன்னா அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா இத ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு ஃபில்லர் எடுத்து அ தலையில வந்து ஸ்கால்ப்ல படுற மாரி நல்லா ஒரு மசாஜ் குடுங்க. நல்லா தலைமுடிக்கு ஒரு மசாஜ் குடுத்துட்டு, அலசிட்டு வந்து பாருங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. பொடுகு தொல்லை இருக்காது, நரமுடி பிரச்சனை இருக்காது. நரமுடி இருந்தாலும் கருமையாக்கி கொடுக்கும். ப்ளஸ் முடிய வந்து மெலிவதை தடுக்கும். முடி அடர்த்தியா கருமையா வளரும். முடி வந்து உடைஞ்சு விழுகாது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்காது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் தருங்க. இத யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. நான் சொல்ற மாரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நின்னு, புது முடிகள வளர வைக்குங்க. சொட்ட தலையில கூட இந்த முடிகள் இந்த இத யூஸ் பண்ணிட்டு வரும்போது, சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறதுக்கு நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாரி ஒரு பாட்டில்ல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மா இலை கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில. ம் மா இலை பவுட்ரு தான் நான் வாங்கி மாஸ்க்கா போடுவேன். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது. அதனால நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இந்த மாரி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கூலிங் போனதுக்கப்புறம் நீங்க மாஸ்க்கா ரெடி பண்ணிக்கலாம். இல்ல சிரமா கூட நீங்க ஸ்கால்ப்ல படுற மாரி ஒரு மசாஜ் குடுத்துட்டு போட்டு வந்து பாருங்க. செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்ப வந்து நம்ம மாஸ்க்கா எப்படி ரெடி பண்ணலான்னு நான் காமிக்கிறேங்க. கொஞ்சமா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு முடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முடிய வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி குடுக்கறதோட இல்லாம, முடிய பளபளப்பாவும், நல்லா ஸ்மூத்தாவும் நமக்கு வச்சுக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு வழுவழுப்பு தன்மையோட நமக்கு இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நான் இந்த கொஞ்சமா செய்யறனால 1 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ போட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம், ஸ்டவ்வுல ரொம்ப சன்னமா சன்னமான தீயில வச்சு, அத வந்து நல்லா கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாம. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இத வந்து நம்ம தலையில ஸ்கால்ப்ல படுற மாரி மாஸ்க்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு சிரம் எனக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்டின்னா, சிரமா கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனா, நீங்க இத யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. 1, 2 முடிகள் தான் எனக்கு இப்போ விழுகுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இது யாருமே சொல்லாதது. நான் ட்ரை பண்ணி
சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது படாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகப்படும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.